எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார் என்று வேதத்திலேயே மிகவும் சோதிக்கப்பட்ட மனிதன் சொன்னார். அதே வார்த்தையை நீங்கள் எல்லாரும் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார். 2 பேரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார். இன்னொரு கர்த்தர் எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உங்களுடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மேல் வீசப்பட்ட ஆவியானவரை கொண்டு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ஆசிரியத்தை அனுப்புவோம். கிரியைகளோடு சாட்சி வழங்கும் நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். முதல் குறிப்பு 2 வசனத்தில் இருக்கிறது. அதாவது முதலாவது நாம் வேண்டிக் கொள்ளுகிற சீஷர்களாக இருக்க வேண்டும். ஆல்ரெடி with Jesus 12 disciples are there. Their names first heading, names இல்ல, first heading selected disciples, தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள். Here we can see 70 disciples. ஆண்டவர் எதற்காக இந்த 70 disciples தெரிந்து கொண்டார்னு சொன்னா, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அல்லேலூயா. அறுப்பு மிகுதி, அதனால அறுவடைக்கு ஆட்கள் போதாது. ஆகவே தான் அங்கே சொல்லி இருக்கிறது, அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம்னா, முதல்ல நாத்து நடுறது ஒரு கூட்டத்தை ஒரு நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 12 பேரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. நீங்க அதோட அதிகமாக தான் இருக்கிறீங்க. செலக்டட் டிசைபிள்ஸ் 12, 70 டிசைபிள்ஸ் 70. எழுதுவது அடுத்தது அபிஷேகம் ஊற்றுமே. ஆத்துமாருமனை அனுதினம் நடந்திடும் ஆயிரங்களை எடுக்குமே. ஆயிரங்களை கொஞ்சம் சொல்லி அப்படி வேணுங்க. அறுப்பு மிகுதியல்லோ தெய்வமே இறைவா, அறுப்பு மிகுதியல்லோ தெய்வமே இறைவா, மக்களை தேவைக்கு நீர் அனுப்புவே. ஒரு புள்ள முந்தன் சேவை செய்யவே எங்கள் மேல் நெருப்பை போல அபிஷேகம் ஊற்றுமே. ஆத்ம அறுவடை அனுதினம் நடந்தது ஆயிரங்களை
70 பேர் இருக்கிறாங்க. More than that selected, more than that secret, more than that spiritual, more than that special. Here is 70 disciples. 70 பேர், 35 குரூப், 12 பேர், 6 குரூப். முதல்ல சொன்னார், நீ அரவிட்ட கூட்டு அந்த நேரத்தில் பார்த்து ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு சீசனுக்கும் தனிஜபத்தை கற்றுக் கொடுத்தார். பிறகு நீ 2 பேர் சேர்ந்து ஒருமுனைப்பட்டு வேண்டிக் கொண்டா பரலோகத்திலிருந்து உண்டாகும். 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிரேயர் சொல்லிக் கொடுத்தார். 3 பேர் கூடிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தார். ஏன்னு கேட்டா 12ஓட ஒண்ணு சேரணும் புதுசா வந்து அதனால சொல்லிக் கொடுத்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிள்ளைகள் சேரணும் அதனால சொல்லிக் கொடுத்தார். பிறகு என்ன சொல்லிக் கொடுத்தார், எல்லாரையும் சேர்ந்து ஆர் யூ 12 லிசன் ஹியர், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஒரு காங்கிரிகேஷன் பிரேயர் சொல்லிக் கொடுத்தார். காங்கிரிகேஷன் பிரேயர், கன்ஃபர்மேஷன் வித் ஒன்னஸ், ஆல்சோ பர்சனல் பிரேயர் இன் தேர் ஓன் ஹவுஸ், பர்சனல் ஸ்பெசிபிக் பிரேயர். 2 பார்ட்னர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பேர் ஒருமனப்பட்டா பரலோகத்துக்கு உண்டாகும், அது ஒரு ஜெபம். 1 2 அடுத்து 3 3 பேர் சேர்ந்து அடுத்தது 4 சொல்லல. 1 2 3 பிதாக்குமாரும் பரிசுத்த ஆவியாக இருக்கிறேன். நீங்கள் 1 2 3 கூடுகிறீர்கள். பிறகு வருகிற எவ்வளவு வந்தாலும் சேர்த்துக்கோ, சேர்ந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். யோவான் தம்முடைய சீசருக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த யோவான் உலகத்தில் மரித்தார். இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து அவரும் ஜெபம் பண்ணி இன்னும் பரலோகத்திலே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு கொடுப்போம். ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயமே, தேவித்திட தேவித்திட ஜெயம் வருமே. ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயமே, தேவித்திட தேவித்திட ஜெயம் வருமே. ஜெபமே ஜெயமே வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றார். அப்ப முதல்ல இந்த யாருக்கு சொல்றாருன்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் அவங்களை அனுப்ப போறாரோ அவங்களுக்கு சொல்றார். இப்ப எப்பொழுதுமே வந்து அனுப்புறதுக்கு முன்னால ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த கர்த்தர் வேலை 70 பேர் நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். முதலாவது அவர்கள் அனுப்பினார்னு சொல்லப்படுகிறது வந்து அந்த அனுப்புற காரியத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கு. அந்த அனுப்பப்படுகிறவர்களுக்கு தொடர்ந்து சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். இது என்னன்னா வேண்டிக் கொள்ளுகிற ஊழியம். முதலாவது செயலா, 2வது ஜெபமா? முதலாவது ஜெபமா, 2வது செயலான்னு கேட்டா, இந்த உலகத்திலே இயேசு தம்முடைய ஊழியத்தை துவங்கும் முன்னே ஞானஸ்நானம் விட்டு ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்றார். பிறகுதான் ஊழியத்திலே செயல்பட்டு செய்தார். Jesus model ministry in our church. We must do God's ministry. First prayer, second practice. நாம் அவரை பார்த்து முதல்ல ஜெபிக்கணும், பிறகுதான் என்ன செய்யணும்? செயல்படணும். ஆகவே முதலாவது குறிப்பு வேண்டிக் கொள்ளுகிற ஊழியம். இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுகிறோமான்னு கேட்டா, என்ன ஆசீர்வதியும், அப்பா வாசல் அம்மா வாசல் பள்ளி ஆசீர்வதி, பாட்டி தாத்தா ஆசீர்வதியும், கேட்டதையும் கேட்க மறந்ததையும் ஆசீர்வதியும் சொல்லி ஒண்ணு இந்த பிசிக்கல் வேர்ல்டு அப்படியே வேண்டிட்டு இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இதை சிந்திக்கும் பொழுது இதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு வருகிற பொழுது சொல்லுவேன். இப்பொழுது இந்த 2 பேரா போகணும். சபையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 35 பேர் தானே இருக்கிறாங்க. ரைட்டு, இந்த சேரெல்லாம் ஜாலியா இருக்கு. ஒவ்வொரு ஜாலியா கை வச்சு ஜெபம் பண்ணலாம், நிச்சயம் ஜெபம் பண்ணலாம்.
ஆத்மாக்களை கொண்டு வர ஜெபம் பண்ணணும். ஆல்ரெடி we must pray, praying peoples தான். ஆனா practically what we are doing, செயல்பட்டு என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. பேதுரு சொல்லுவார், நான் எழுதினதே எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஒரு பிள்ளைக்கு திரும்ப திரும்ப சொன்னா சுத்தி சுத்தி அந்த தாட்டம் வந்து நிற்குது. வாட் that is already well known thought. What I know already that thought. ஆனா இதெல்லாம் பாட்டு தாட்டுன்னு கேட்டுட்டு இருந்தா அதுக்கு நீங்க செயல்பட வேண்டியதான காரியங்கள் என்ன? வாட் இஸ் யுவர் ரூட்? வாட் அதுல வர்ற தாட்டு, வாட் இஸ் யுவர் ரூட்? அதான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, இவங்க எதுக்காக வாட் அவனோட போறோம், அவர் அந்த தாட்டை கொடுக்குறாரு, அந்த ரூட்ல போறாங்க. ஜீசஸ் இஸ் அவர் ஹெட், we are already body of Christ. அதனால நம்ம சபை வந்து போறதுக்கு முன்னால அதுக்கு முன்ன போக வேண்டிய ஊழியத்துக்கு போகணும். சபையாக ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு சோதனை கூட்டத்துக்கு போகலாம், சபையாக ஒரு சாட்சி கூட்டத்துக்கு போகலாம், சபையாக சேர்ந்து நான் மாறி மாறி சந்திக்க போகலாம், பாஸ்டர்ஸ் போகலாம். அப்படிவர்ஸோட முதல்ல அந்த பக்கம் 2 பெண்கள் யாரு போறா, முதல்ல 2 ஆண்கள் யாரு போறா, யார் அந்த அகிலா பிரிஸ்கில்லா, யார் அந்த பேதுரு யோவான், யார் அந்த பவுல் பர்னபா, யார் அந்த 2 சீஷர் அப்படின்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வேதத்துல உள்ள சொல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆகினா நாம எப்படி ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும்? இப்படியே இருந்தா அவருக்கு நாம தொல்லையா இருக்கக்கூடாது. நான் உனக்கு தொல்லையாக இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, உம்முடைய சொல்லை கேட்டு உம்முடைய பிள்ளையாக மாறி இல்லை என்ற இடத்தை இருக்கிறது என்று சொல்லுவேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய pray and practice. Practice and pray அல்ல, pray and practice. அது என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, அங்கே தனித்தனியே நாத்து நட்டப்பட்டது, பிடிங்கி இங்கே தனித்தனியே அங்கே என்ன செய்யப்பட்டது, நாத்து பாவப்பட்டது, மொத்தமாக அது குடும்பப்பட்டு இங்கே நட்டப்பட்டது, அது வளர்ந்து கதிராய் இருக்கிறது, அதை அறுக்கணும். சுற்றுமல்ல ஏற்கனவே இயேசுவை தெரியாதவங்கள்ட்ட போறது 2வது, முதலாவது. ஆனா இப்பொழுது இயேசுவை தெரிந்தவங்கள்ட்டையும் போகணும். அவங்க இயேசு அறிஞ்சிருக்காங்க, டிவி மூலம் அறிஞ்சிருப்பாங்க, அவங்க துன்பத்தில் அறிஞ்சிருப்பாங்க, ஒரு பேர் கிறிஸ்தவ சபைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, பெண்மாரி போய் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆத்துமக்கள் புதிதா எங்க போய் திடீர்னு இருப்பாங்க. அவங்கள போய் விதைச்சு தண்ணி பாய்ச்சி பூச்சிக்கு மருந்து தெளிச்சு வளர்ந்து நிற்கும் போது கண்டுபிடி, ஊர் மாதிரி வருகிறார்களா கண்டுபிடி, இடம் மாதிரி வருகிறார்களா கண்டுபிடி. சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் என்றால் இந்த சிட்டி there are so many villages. Went there, visit the peoples. அதுதான் அவர் சொன்னார். அதுக்கு இவங்க வேண்டி கொண்டாங்க, அப்படியே வழி நடந்து போனாங்க. இன்றைக்கு தீர்மானித்து 2 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்து நாம் போகிறோம்? ஜெபிக்கிறவர்களாக இருந்து போக வேண்டும். ஒரு சகோதரி நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஆத்மாவையே கொண்டு வந்தார். அந்த விதைக்கு நிச்சயமா விளைச்சல் உண்டு, குறிப்பிட்ட காலம் உண்டு. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பற்ற பலனை காண்பாய்ந்தவர் நிச்சயமாக செய்வார். உடைய சபையில் உள்ள ரெபேக்கா ஒரு உள்ள ஆண்டவர் ரட்சிக்கப்பட அவங்க குடும்பத்துக்கு போய் எல்லாரும் போய் அந்த வீட்டுகள் தான் வந்திருந்தாங்க, சாட்சியத்தை வந்தோம். அது மனசுல மறக்காது. அவங்க ரட்சிக்கப்பட காலம் உண்டு. அதெல்லாம் கூட்டத்துக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி வீட்டுல அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ரெபேக்கா சொப்பனம் கண்டார். கண் 2 முகப்பார்வை இல்லை, அகப்பார்வை உண்டு. கண்ணு 2 தெரிந்திருந்தாலும் பொண்களாக இருக்கிறது உலகம். ஆனால் கண்ணு 2 நல்ல பொண்ணாக இருந்தாலும் அதை பொண்ணாகவே பயன்படுத்துகிறார்கள். இருதயத்தின் மனக்கண்களும் பொண்ணாக பிரகாசிக்கிறது அவருடைய வாழ்க்கையில். அதுதான் சாட்சி, அதுதான் கண்ட காட்சி, அதுல விளக்கினதான் மாட்சி. இன்றைக்கு அதைத்தான் சாட்சியா நான் சொல்லுகிறேன். அவ வீட்டுல ஜெர்மனியில் இருக்கும் போது அவ உடன் பிறந்த சகோதரி கோமதியுடைய மகள் காயத்ரி அழுதுகிட்டே வாசல் நினைக்கிறா. இவா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆத்மா அப்படியே ஆலயத்துக்கு வந்து நிக்கிறத கண்டா. உடனே ஜெபத்தை குடிச்சிட்டு, ஏன் அழுதுகிட்டே இருக்கிறார் அக்கா? உன் மகா இந்த தைராய்டு இருக்குது, இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக பயந்துகிட்டு இருக்கிறா, அதான் கண்ணீர் சொன்னான். உடனே ஜெபம் பண்ணி சரியா போகும், நான் ஜெபம் பண்றேன், எங்க பாஸ்டர்ல வந்து நீ வந்து காணிக்கை செலுத்திட்டு போன்னு சொல்றான்.
உடனே அந்த சரியாகி குழந்தைய பிறகு 5 மாசம் குழந்தைய சொல்லிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. வந்த உடனே சமயம் கேட்டு வந்தாங்க. வந்து அந்த குழந்தைக்கு ரியான்னு பேர். என்னம்மா இது, விக்டோரியா, பிரியா எல்லாம் சரியா பொருந்துற மாதிரி வைக்கணுமா? ரியான்னு என்னமா புரியும்? இப்போ தோல்வியா இந்த பிள்ளை பிறக்கிறதே கஷ்டம் அப்படி சொல்லிட்டாரு பயந்தேங்கிற. ஆண்டவர் வெற்றி கொடுத்துருக்காரு, ஜெயத்தை கொடுத்துருக்காரு, ஒரு பிரியமான பிள்ளையை கொடுத்துருக்காரு. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஜெயப்பிரியா அப்படின்னு ஆவியான கொடுத்த டக்கு புக்குன்னு முடிச்சுட்டேன். ஆஹா ஓகோன்னு போயிட்டாங்க. அவங்க இந்த பிள்ளைகள் 5 ரூபாய் எடுத்து கொடுத்து இந்து பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அவளை பிச்சைக்காரன்னு நினைப்பான். இந்த கோயிலில் திருமூடி இறங்குறவங்க மாதிரி நம்மளுக்கு அந்த ராசி வைத்திருக்கிற அந்த பிள்ளைங்க வச்சுக்கோங்க. ஐயா என்ன கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. உடனே அவங்க வாங்கிட்டு என்ன செய்தாங்க, கவர்ல இன்னும் கொஞ்சம் காசு போட்டு 2000 ரூபாய் காணிக்கு கொடுத்துட்டு போனாங்க. உட்கார்ந்த இடத்துல நன்மை தேடி வருகிறது எத்தி வாங்க வருதுன்னா உங்ககிட்ட இருக்கிற வாஞ்சை பாரத்தை அறிந்த தேவன். அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த பிள்ளை பிறணுங்கிறது உலக இயற்கை நீதி. அதுதான் தன்மை உண்மை. அதுபோல் அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளை காண்பான்னு சொல்லி எத்தை போட்டு பெரிய குடும்பம், எனக்கு 10 பேர பிள்ளைங்க இருக்கு, எங்களுக்கு கூட்டேன் தாத்தா என்ன இருக்காங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வேற ஒண்ணும் வந்து சேராது. எல்லாம் மாயையில மயங்கி நரகத்துக்கு போகுது. ஆனா இந்த இடத்துல ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படிப்பட்ட நிறையிலே ஜபம் பண்ணி, ஆண்டவரே ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு என் ஏரியாவுக்கு நீ வா, போன் ஏரியாவுக்கு நான் வாரேன், எங்க சொந்தக்காரங்கள் முன்னாடி இருக்கிறாங்க, எங்க அக்கம் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி நிலைமை இருக்குது, சாட்சி பொருந்தும் அப்படின்னு இன்னொருத்தர் கூட இருந்தா பொருத்தமா கூட்டு போவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாட்சியாக மாறும். மந்தை பெருகுவது போல மனுஷனை பெருக பண்ணுவேன்னு சொன்ன மேய்ப்பனா குட்டி போடுவான். 2 ஆடுகள் சேர்ந்து எத்தனையோ குட்டி போடுது. ஆடுகளை இன்னைக்கு சாப்பிட்டு இருக்க காரணம் சொல்றாரு, அது மனுஷனை விட நிறைய குட்டி போட்டுருக்கும், நமக்கு இடம் கிடையாது, அதனால அதை சாப்பிடுறதுனாலதான் நமக்கு ஆண்டு உணவா கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. 10 மாசத்துக்கு ஒரு குட்டி போடுறது மனுஷ வாழ்க்கை. ஆனா ஏராளம் குட்டி போடுறது மான்களுடைய வாழ்க்கை, பறவைகளுடைய வாழ்க்கை, அந்த ஆட்டுடைய வாழ்க்கை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஆண்டவரே எனக்காக ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற இந்த சபையில கொண்டு வந்து இருக்கிறேன்னா, நான் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துறேன்னா, ஆட்டோ ஓட்டுறீங்களா ஆத்மா ஆதாயப்படுத்துங்க, டிரைவர் ஆத்மா ஆதாயப்படுத்துங்க, கம்பெனி ஆதாயப்படுத்துங்க, கவர்மெண்ட் வேலை ஆதாயப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை எந்த வாலிபனா ஆதாயப்படுத்து. பாஸ்டர் பாலியங்கேஸ்வருடைய சபையில ஒருத்தர் ஞானஸ்நானம் பெறணும்னா ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தாதான் ஞானஸ்நானம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்தார். அவன் எழுப்புதல் ஆவி. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசி எல்லாம் நம்முடைய ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு 2 பேராக புறப்பட்டு போக, யார் என்கிட்ட வந்து கேட்பான்னு சொல்றதை விட அந்த பிரிப்பு அந்திரையாமே பார்த்து, வேதத்திலே எழுதியிருக்கிற அந்திரேயா பிலிப்பை பார்த்து வேதத்திலே சொல்லி இருக்கிற அவரை கண்டோ அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்தை படியுங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக, இவர் போகல, இவர் போக மனதா இருக்கிறாரு. பின்னால வான்னு சொன்னார். ஆனா இயேசுநாதர் அந்த அந்திரேயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி யார் சந்திச்சதுன்னா, நான் போகும் பட்டணங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர் அனுப்பினாரு. ஜீசஸ் மாடல் மினிஸ்ட்ரி. Who is the representative here? For Jesus, Philip is the representative. He sent Philip as a representative for his place. அவர் நின்று சொல்றார், பிலிப் போகாண்டு வின்சென்ட் வான்னு சொல்றாரு. சொன்ன உடனே அடுத்தது படிங்க. 44 சேர்ந்து படிச்சா என்ன சோர்ந்து போக மாட்டீங்களா? நல்லா வாயில வல்லம வரும, பிரசங்க வரும, திரும்ப பெருக விதித்தம் வரும, அந்நிய பாஷ அபிஷேகம் எல்லாம் வரும. ஹalleluya. வாடி பாக்கன்னு பெரிய சிறியோர் சட்டுன்னு வாங்கி படிச்சு பட்டு முடிக்கணும். 44 பிடிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய
பெருசா இதை பண்ணதான் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். With the Bible knowledge, already he knows about Moses. He already knows about prophets. About Moses and the prophets, already well-known man, his disciple Philip. He gave his presentation of the word of God with the Bible quoting. வேதத்தினுடைய ஆதாரத்தோட பைபிள் ப்ரூஃபோட சொல்ல. ஏன்னா அந்த மாதிரி உள்ளவை யாருன்னு கேட்டா அந்திரையா. பிலிப்பு அந்திரையாவை பேதர் என்பவர்களை கூறாக விசாரித்த பண்றதுதான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தினுடைய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாரும் நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு கம்மன்சி அந்த மாதிரி சொல்ற பெர்சனல் எவாஞ்சலிசம். அடுத்து இந்த மாதிரி காரியத்தை பார்த்துக்கிட்டே வரும் பொழுது முதலாவது அவன் செய்ததை பாருங்க. இது பொதுவா செய்தது. அவன் புதிதா துவங்கின இந்த ஊழியம் 40ஆம் வசனத்தை படியுங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின்சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகி அந்திரேயா என்பவர். நீங்க சோதகமாக படிச்சிருக்க சந்தோஷமா இருக்கு. அந்திரேயா என்பவர் முதலாவது அவன் சகோதரனாகிய உடன் பிறப்பு ஓன் பிளட். முதலாவது அவன் சகோதரனாகிய சீமோன். He started his ministry in his own family. He started his personal evangelism in his own family for his brother. He is a elder brother for John younger, Peter elder. Younger brother, personal evangelism ministry for his elder brother. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின்சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாக அந்திரேயா என்பவன். 41 எல்லாம் ப்ளீஸ் ரீட் வித் மீ. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். 42 பின்பு அவனை கூட்டிக் கொண்டு வந்தான். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தலையாகிய கிறிஸ்து. Plan of God is the head of Jesus. Body of working activities, body, real body of Christ. According to his mind, we must maintain our work for God. Preach the gospel, bring the souls. Personal one man, that is Jesus at that time. Now what is the figure of the Jesus? Our great mind, great head, heavenly government. He is our head in heaven. But we are all body of Christ for activities, for working. அவருக்காக வேலை செய்யறதுக்காக நம்ம இருக்கிறோம். அப்ப இயேசுவை காண்பது எப்படி? இந்தியா என்று சொல்லி இந்தியன் என்று ஒரு மனுஷனை இங்கே காணலாம். இந்தியா மேப் என்பது மேல ஒரு தலை மாதிரி இருக்கு, கீழே ஒரு கால் மாதிரி இருக்கு, வலது பக்கம் ஒரு கையை மாதிரி இருக்கு, இடது பக்கம் ஒரு கையை மாதிரி இருக்கு. இந்தியாவே வரைபடமே என்று சொல்லுவீர்கள். Each and every man in this India is an Indian. அதே போல according to the word of God, everybody kingdom man we say all he saved. He won for kingdom of God. Hallelujah. இயேசுவுக்கு சொந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் அங்கு போய் சேரணும். அதுக்காக என்ன செய்யணும்? குடும்பத்துல கூட ஆரம்பிக்கணும். சகோதரனுக்கு ஆரம்பி. அது என்னது? ஃபேமிலி. அடுத்தது பிலிப்பு நாத்தான்வேலை கண்டான். அது ரிலேஷன்ஸ். அப்போ ஃபேமிலிக்கு அடுத்தது ரிலேஷன்ஸ். அடுத்தது சொசைட்டி. ஆல் வேறவர் இன் ஜெருசலேம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பர்சனல் எவாஞ்சலிசம், குரூப் எவாஞ்சலிசம், சர்ச் மினிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றாக முளைத்து செடியும் கொடியும் கிளையும் கனியுமாக மாறிற்று. அதுபோல இயேசு ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றினார். நானே திராட்சை செடி, நீங்களே அங்குமிங்கும் என்னிலே படர்ந்து விளங்கும் கொடி, அதிலே வருவது கனி. அதுதான் ஒரு இனிமையான ஒரு அனுபவம் என்று சொல்லி காமிச்சிட்டார். அப்படியானால் மரம் செடியும் செடியுடன் கிளையும் என்ற பிரிவை காண்பித்தவர். I am the head. There is in heaven. You are all body activities, your works, everything.
ஆல் பிலீவர்ஸ் மை பாடின்னு சொல்ற. அப்ப என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இந்த திட்டத்துல அந்த இயேசுவிடத்துல அவன் கொண்டு வந்தான், நான் இந்த சபைக்கு கொண்டு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி 2 பேர் ஒன்றை பிடிக்கணும். குடும்பத்துக்குள்ள பிடிக்கணும், ரிலேஷன்ஸ்ல பிடிக்கணும். ஸ்டார்ட் ஹியர், ஃபர்ஸ்ட் யுவர் மினிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் யுவர் ஃபேமிலி வித் அதர் பார்ட்னர். Start your ministry for your relation with your partner. What is that partner? Heavenly business partner. என்னைய அப்படி சொல்றீங்க? worldly business தான் கேள்விப்பட்டிருக்கோம், heavenly business சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எருசலேம்ல தங்கிட்டார். பெற்றோர்கள் தேடி போறாங்க. அப்ப ஏன் சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதில்லையோ அப்படின்னு கேட்டார். ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? Don't you know I am after my father's business. என்னுடைய அப்பாவுடைய வியாபாரத்துல நான் இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? அதாவது பிசினஸ்ன்னு சொன்னா உலகத்துல மனுஷன் உலகம் முழுவதையும் பிசினஸ் பண்ணி ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? அந்த கருத்தை தான் உறுத்தா சொன்னார். இவங்க அதை பொறுத்து பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி மடக்கப்பட்டு தேவஸ்தம். அதனால பிசிக்கல் பிசினஸ், வேர்ல்ட்லி பிசினஸ் ஆல்வேஸ் ஹியர், எவ்ரிதிங் பெரிஷ்ட், அழிந்து போகும். ஆனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், presentation to God, for God, அதை கொண்டு ஆத்துமாக்களை நிறுத்தம். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே பரலோக பிசினஸ், அதுக்காக இந்த காரியங்களை செய்யணும். உலக ஆசீர்வாதமா அது தன்னால வருங்கிறது பின்னால உங்களுக்கு சொல்றேன். உலக ஆசீர்வாதம் தன்னால வருங்கிறது பின்னால சொல்றேன். நான் இந்த கோமதி வீட்டுக்காக போனேன், கோமதி காய்கறி பார்க்க போனேன். முதல்ல நீ துவங்க, பிறகு நான் செய்ய வேண்டியதை விளக்கு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பண்ண. நீ துவங்கவே மாட்டாங்க, பின்ன விளக்க போகுது. நீ துவங்க, நான் செய்வது உனக்கு காரியம் விளங்குன்னு செய்வேன், அதை சாட்சியம் ஒழுங்கு நீ சொல்லுவ. இதுதான் வேதத்தின் ஒழுங்குன்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், கூட்டம் கூடுதா, பாட்டு பாடுதா, ஏன் பாட மாட்டேங்கிற, மற்றவங்க பாடலன்னு சொல்ற, நீயே கைதட்ட மாட்டேங்கிற, அடுத்த கைதட்ட விட்டன்னு சொல்ற, நீயே சிரிக்க மாட்டுற, யாருமே சிரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற, நீயே சமயத்துல ஒழுங்கா ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிற, யாருமே சரியா வரலன்னு சொல்ற. அப்படி ஒரு பாஸ்டர் ஒரு சபையில சொல்றாருன்னா ஒண்ணுமே சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் தங்க பண்ணிக்க, வருகிற வரைக்கும் வரவு, வராத வரைக்கும் செலவு, வருகிற வரைக்கும் வரவு, அந்த பயன்படுகிறது செலவு, வராமலே இருக்கிறது அது ஒரு சோர்வு. அதனால வராத அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக பாரப்படுங்க, உங்க குடும்பத்திலிருந்து ஆதாயப்படுத்துங்க. ஸ்டார்ட் யுவர் ஒர்க் இன் யுவர் ஃபேமிலி, செகண்ட் ஃபார் யுவர் ரிலேஷன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு சுயத்தை சாகடித்த அர்த்தம் கேட்டா, சுயத்தை சாகடித்தான்னா நான் சரியா சாப்பிடக்கூடாது, சொங்கி மாதிரி இருக்கணும், கண்ணெல்லாம் மங்களா போகணும், வாயெல்லாம் நாரணும், காது சரியா கேட்கக்கூடாது, முடியெல்லாம் மொட்டையா போகணும், காலுக்கு செருப்பு போடாம நடக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸே உடுத்தக்கூடாது, கிட்ட போனாலே கப்படிக்கணும், வாயெல்லாம் நாரணும், கருப்பா அசிங்கமா பங்கு பிடிச்சிருக்கணும், கொஞ்சம் கலர் இருந்தாலும் வெயில்ல காஞ்சி 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 எருவு மாடு மாதிரி மாறிடணும். பிசாசு அப்படி ஒருத்தர் செய்துட்டு இருக்கான், கேவலமான பிசாசு தந்திரம், அடிச்சு துரத்தவன. இயேசு நீ அழகாக இருக்கும்படி தன் அழகை சிறுவையிலே கொடுத்தார். நிறைய சொல்லுங்க. ஆகையினால நன்னா எல்லாரும், நீங்க எல்லாரும் நல்லா, நீங்க எல்லாரும் நல்லா சுகமா இருக்கணும், நலமா இருக்கணும், தீர்க்க ஆயுளா இருக்கணும், எதிலையும் குறைவு இருக்கக்கூடாது.
வயசான அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற நிலை இருக்கும். வாலிபத்துல எவ்வாறு இருக்கணும், வீட்டுல எல்லா நன்மைகளும் இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆண்டு வச்சிருக்க. எதுக்காக இதை சொல்றாரு பாஸ்டர் அப்படின்னா, சுயத்தை சாகடித்தால்னா எனக்கு மாத்திரம் சாகடி. தனி நேரம் என்ன செய்வாங்கன்னா டக்கு 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 தன் பக்கமே தான் எடுத்துக்கிட்டு இருப்பான். துணி வெட்டி விட 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 வருமானம் வந்துகிட்டே இருக்கான். கை இப்படி போகவே போகாது. இப்படி இப்படி எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு தறியடிக்கிறது சுவாசியாது. எப்படி ஐயா? அப்படி அல்ல. தாராளமா என்னை கொண்டு கற்க பரலோகத்தின் பிசினஸ் செய்து பூலோகத்தில் உன்னுடைய பிசினஸா செய்கிற வேலையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? ஆகவே வேண்டிக் கொள்ளுகிற ஊழியம் கர்த்தருடைய நாமத்துக்கு சொன்னீங்கள, இது எப்படி ஐயா என் குறைவெல்லாம் நிறைவாகும்? அப்படிவா படிக்க கர்த்தருக்கு சோதரம் இடத்துல வேண்டிக் கொள்ளும் ஊழியம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வேண்டிக் கொள்ளுகிறதான ஊழியம். ஆகவே தீர்மானிக்க இவங்க என்ன செய்யணும்னா, பேதுரு யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபம் பண்ணார்கள். திருப்பி வந்தார்கள், திரும்ப ஜெபம் பண்ணார்கள். ஒரு நாள் ஒரு சப்பானிக்கு அர்த்தம் நடந்தது. எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் நடக்குது. அது மாதிரி 2 பேரும் தேவாலயத்துக்கு வந்தாங்க. நீங்க 2 பேர் யாராவது ஒருத்தரும் வர்றதில்லை, 2 பேரும் வர்றதில்லை. எதுக்கு? வீட்டில் இருந்தா போல தொல்லை சச்சரவு இருக்கும். நான் மேல இருந்து இறங்கி வந்துருவேன் கீழே. உங்களை மாதிரி எங்களுக்கு பக்கத்துல இருந்தா வந்துருக்கோம் ஐயா. அப்படி இல்லை. ஏசு எங்கெல்லாம் போனார், பிறகு அவர் இருக்கிற இடத்துல இருந்துட்டார். பவுல் எங்கெல்லாம் போனார், கடைசியில் வாடகைக்கு வீடு எடுத்து தைக்க இருந்தார்னு போட்டிருக்கு. அப்படித்தான் இருக்கிற நிலைமையில் எந்த நிலைமையிலும் வாங்குங்க 2 பேரும் ஜோமெண்ட் வருவோம். வாங்க பிரதர், நீங்க வந்து நானும் வந்து செல்போன் வசதியா இருக்கு, கையெழுத்து செல்லு, ஒரே ஒரு சொல்லு, வராத அதிகமான பில்லு, அந்த அனுபவத்துல நில்லு. வாங்க பிரதர், எஸ் கம்மி, வாங்க வந்துட்டீங்களா? வந்துட்டு இருக்கிறேன். 2 பேர் வரையில அது அடிக்கிறது என்ன இருக்கு, குறை பேசுறது என்ன இருக்கு? 2 பேர் இங்கே, 2 பேர் அங்கே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கணவன் மனைவி 2 பேர் எங்கே? வாங்க 2 பேர் வழக்கம் போல ஜெபம் பண்ணாங்க. அது அவர்களுடைய பிரேயர் என்ன சொல்றது, ப்ரோக்ராம்ஸ் கரெக்டா இருந்தது. ஒன் டே performing miracles because of their prayers. ஒரு நாள் அற்புதம் விளங்கினாங்க. பதில் உண்டா, பதில் உண்டா, ஜெபித்த உனக்கு பதில் உண்டா? பதில் வராத ஜெபம் உண்டானால் பதறாதே உனக்கு பதில் உண்டு. ஆகவே என்னுடைய வேண்டிக் கொள்ளுகிற ஊழியத்தை துவங்குங்கள். நான் நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் பேதுரு யோவானும் ஜெபத்தை துவங்கிதான், பிரேயரை துவங்கிதான் பெர்ஃபார்மிங் மிரக்கிள்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஜீசஸ் மாறும் அதுதான் கட்டத்துக்கு செய்தாங்க. டுடே ஆல்சோ அந்த பேதுரு யோவானெல்லாம் மறிச்சு போனாங்க. இந்த இயேசு இன்னைக்கு ஜெபங்களை செய்வோம் சொல்றார். இன்னைக்கு கேட்கிற காரியத்துக்கு முதல் குறிப்புக்கு நீ மேலும் மேலும் படின்னு சொல்லல, கீழ்படின்னு சொல்ற. பிரதர் கீழ்படி, அதை கீழ்படி மகளே. மற்றவங்களை பார்த்து இப்படிலாம் இருக்காங்க சொல்லாத சிஸ்டர், பிரதர் மற்றவங்க சொல்லாது. எங்கேயோ ஒரு கூட்டத்தை போவ கைதிட்டு பாடமா திருவிழா கூட்டத்துல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஏசுநாதர் பெரிய 5000 பேருக்கு அப்பத்தை பகுந்து கொடுத்தாரு. ஆள் அட்ரஸே காணும். ஆனா 12 பேரு பிரசங்கம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணாங்க, 2 பேரா பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு பவுல், சில்வான், தீமோத்தேயு 3 பேர் பிரசங்கம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கூட்டம் கூட்டமா 3000 5000 வந்தது. செடியிலே வளர்வது கொடியாகும், கொடியிலே வளர்வது கனியாகும். நீ செடியானாய், கொடியானாய், கனியானாய். அப்படி இல்லாம எங்கெங்கயோ ஒரு கூட்டத்தில் நடக்கு, எங்கெங்கயோ போனா அங்கெல்லாம் இப்படி இருக்க. நீ எப்படி இருக்கிற? உன் வீட்டுல தனியா வேதவாசத்தை ஜெபிக்கிறியா? குடும்பமா ஜெபிக்கிறியா? ஆராதிக்கிறியா? சபைக்கு நீ மாதிரியா இருந்தா மற்றதெல்லாம் மாதிரியாக மாறும் என்று ஊழியக்காரனுக்கு அது சொல். அதே மாதிரி விசுவாசிக்கு அதான் சொல்.
அதுல இருக்கிற தில்லு தான் சாட்சியா நின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது குறிப்புக்கு போவோம். கர்த்தருக்கு ஜெபத்தோடு செயல்படுங்கள். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபமாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபமாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமின்றியே இல்லை. ஜெபமின்றியே அபிஷேகம் வரும். கைப்பற்றிக்கு, கால்படிக்கு, முதுகுமணிக்கு, வயிற்றுமணிக்கு, மேல்மணிக்கு. ஜெபமே வாழ்வில் செயலாக அது வளர்ந்து ஜெபமே ஜெயமே சொன்னாங்க. தனித்து ஜெபிக்கிறவன் இப்படி சொன்னாரு, 2 பேரை ஜெபிக்கிறவன் இப்படி சொன்னாரு, 3 பேரை ஜெபிக்கிறவன் என்ன சொன்னாரு? அவர் யாரு? இயேசு. நான் சொன்னதால இயேசுவை பற்றியும் இயேசு சொன்னதை கேட்டு செய்து கொள்ள பற்றியும் தான் சொல்றேன். இயேசு அவரையே பேசு, தேவையில்லை காசு எல்லாமே ஓசு, அதை செய்துட்டா வாழ்க்கை சபாசு. கரைகளை தடிக்கிறதுமே அதிகார நேரமா ஓடுறதுக்கு மருந்தா கொடுக்க முடியும். சரி, அடுத்து 3வது வசனம் 4வது வசனம் படிக்க பார்ப்போம். 3வது வசனம் 4வது வசனம் லூக்கா 10:3-4 வசனம். 1-2 படிச்சாச்சு. Read with me Luke chapter 10 verse 3 and 4. 3-4 எல்லாம் சேர்ந்து சிஸ்டர் வாஸ்தவமா சேர்ந்து வாசிக்குமா? புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓனா இடுப்பு நடுக்கு அனுப்புகிறேன். பணப்பையையும் ஜாமான் பையையும் பாத்திரச்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும். இதுக்கு என்னன்னா முதல்ல வேண்டிக் கொள்ளுகிற ஊழியம். prayer ministry with practical ministry, prayer life with practical ministry, அல்லது prayer ministry of practical ministry. செகண்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாச ஊழியம், faith ministry. வேண்டிக் கொள்ளுகிற ஊழியம் இது விசுவாச ஊழியம். என்ன சொல்லிட்டாருன்னா, நிறைய ஓனாய் இருக்கும். இந்த ஓனாய்க்குள்ள நீ என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டி போனோம். அப்படித்தானே சொல்றீங்க பாஸ்டர்? நாங்கெல்லாம் கடி கொண்டு சாகணும், நாங்க இப்படிலாம் கொடுமை அனுபவிக்கிறோம், இதுதானே சொல்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் கேட்ட ஒரு நாள், ஆண்டவரே இது என்னையா கதை? ஓநாய்கள் கடிக்கும் புதரும் கொண்டாடுது. எலிசா சமைத்த போது 2 கரடி 42 பிள்ளைய கடிச்சது போட்டது. இது கொடுமையெல்லாம் பைபிள்ல இருக்குது. இன்னைக்கு நிறைய ஓநாய்கள் நைஜீரியாவில் கிறிஸ்தவங்களை 70 லட்சம் பேர் நாசப்படுத்தி படுகொலை செய்திருக்குது.
வட இந்தியாவில் வழக்கம் போலவே நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை சுற்றுப்புறத்துல எங்க நோஞ்சா கிடக்கான்னு பார்த்து அடிச்சுக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல ஆண்டவரே இந்த ஓநாய்களுக்குள்ள போங்கன்னு சொல்றீங்களே, அது ஓனாய் எவ்வளவு பயங்கரமான பொருளாதார ஓநாய்களுடைய குணம் பீறி கொடுன்னு கொண்டிருக்கு. நாங்க பணிவா தனிவா அன்பா இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டி போட்டிருக்கு வேறு வெள்ளை சட்டை, அவன் போட்டு பிரவுன் சட்டை, அவன் பேரை மாதிரி நிறைய முடிய வளர்ந்துக்கிட்ட அப்படிங்கிறான். நாங்க முடிய ஒழுங்கா செய்துட்டு ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம். என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டா ஆண்டவன் சொல்றாரு, உனக்கு கண்ணு குருடா, அது ஓனாய் அஞ்சறிவு மிருகம், நீ 6 அறிவு படைத்த மனிதனாக உன்னை படைச்சிருக்கிறேன், நான் உன்னை தனியாக அனுப்புறேன், அனுப்புகிறவர் நான் சொல்லுவோம். ஆடுகளுக்கு பின்னால யார் இருப்பா? அந்த காலத்தில் உள்ள ஆடுகளுக்கு மேய்ப்பன் முன்னே போவான், ஆடுகள் பின்னே போவான். முன்ன போனாலும் பின்னு போனாலும் நம்மளை வாரண்டி ஏய்ப்பான் மனிதர், சாதாரண மனிதர். ஆனால் நம்மளை மேய்ப்பவர் ஒருவர் மேய்ப்பர், அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மோடு கூட வருகிறார். தாவீது பார்த்தான், சிங்கம் வந்தது, அது சுத்தி அடிச்சான் ஒரு அடி, கரடி வந்து சிங்க தாடையை பிடிச்சி கிழிச்சா கரடி அடிச்சான், கூலா கட்டு வச்சுக்கிட்டு. நாட்டுல காட்டுக்குள்ள அடிச்சான், கோலியாத்த நாட்டிலே அடிச்சான். யாக்கோபு திருடு போனதெல்லாம் என் மாமனார் கேட்டு வாங்கிட்டாரு, அவன் திருடு போற அளவுக்கு தூங்கு கொஞ்சம் மேய்ப்பனாக இருக்கான். ஆனா இந்த மேய்ப்பன் தாவீது தாடை அடி, கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, கரடி அடித்து கொண்டேன், சிங்கத்தின் தாடையை கிழித்து ஆட்டை தப்புவித்தேன். இந்த இரண்டில் ஒன்றை போல் இந்த கோலியாத் இருப்பான்னு சொல்லி காட்டுக்குள்ள வெற்றி பெற்றவன், வெற்றி எனக்கு அனாவசிய வெற்றின்னு சொன்னான், இந்த சோதனை அனாவசிய சோதனைன்னு சொன்னான். ஆனா அவனுக்கு நாட்டுக்குள்ளே சிங்காசனத்திலே ராஜாவாக ஆளக்கூடிய ஒரு ஆளுகை கிடைப்பதற்கு அந்த கூழாங்கல்லை கொண்டே சவுலுடைய படை வெல்ல முடியாத, சவுலுடைய படைகளும் பயந்து சவுலும் பயந்து என்ன செய்வோம் என்று கலைக்கிற இடத்துல அவன் சகோதரர்களும் ஏன் வந்தாலும் சத்தம் போட நேரத்துல, நீ நிந்திக்கிற இந்த சேனைகள் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி 5ல ஒரு கூழாங்கல்ல கொண்டு அடிச்சான ஒரு அடி, நெத்தில அடிச்சான் அடி, கோலியாத்து விழுந்தா செத்தபடி. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நம் கையில் நின்று இருக்கிறது. அவைகளுடைய கிருபையை கொண்டு, ஞானத்தை கொண்டு, புத்தியை கொண்டு, அறிவை கொண்டு நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்வதற்கு அந்த அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்தவர். அந்த எக்ஸாமைன்ட் அபிஷேகத்தை இழந்தவனும் இழந்த கூட்டமும், அபிஷேகம் இல்லாத கூட்டமும், அபிஷேகம் இழந்து போன கூட்டமும் தோத்து போனாலும் only one man, anointed man for the Jerusalem whole country, he bring victory. அதுபோல நீ மகாதரபராஷவா குடும்பத்திலும் சபையிலும் வெளியிலும் அபிஷேகத்தோடு கூட இருந்து, ஆண்டவரே நான் அந்த ரங்கத்திலும் எனக்கு வருகிற சோதனையின் வெற்றி அனாவசியம் நினைக்க மாட்டேன், வெளிரங்கமாய் வெற்றியை கொடுத்து பெரிய காரியம் செய்வீர் என்று சொல்லி தாவீதோடு சேர்ந்து சொல்ல வேண்டும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த மேய்ப்பன் தாவீதுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, அவர் புதிய ஏற்பாட்டிலும் அவர் மேய்ப்பராகவே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே 2 பேரா நீங்க போகும்போது நான் பிரேயர் பண்ணிட்டேன், அடுத்து பார்ட்னரா போகிறேன், என்கிட்ட ஒரு பவர்ஃபுல் ஷெப்பர்டு வர்றாருன்னு சொல்றேன். கைகளை தட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் கர்த்தரை சோதனை போமா. மேய்ப்பனை போல வந்தீர், மடி மீதில் சுமந்தீர், மகிழ்வாக வாழ்த்திடவே. மேய்ப்பனை போல வந்தீர், மடி மீதில் சுமந்தீர், மகிழ்வாக வாழ்த்திடவே, மந்தையிலே கலந்தீர். அதுக்குதான் அந்த மந்தையில் கொண்டு வந்திருக்க. அல்லேலூயா. அது வெற்றி அன்புக்காக எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மேய்ப்பனை போல வந்தீர், மடிமீதில் சுமந்தீர், மகிழ்வாக வாழ்த்திடவே, மந்தையிலே கலந்தீர்.
நான் பாடுவே நான் பாடுவே தந்தை அல்லவா ஒருபோதும் கைவிடாத உன்னை நேசமே அல்லவா ஒருபோதும் கைவிடாத உன்னை நேசமே அல்லவா என்னை நான் பாடுவேன் உன்னோடு நான் பாடுவேன் உன்னை நான் பாடுவேன் personal evangelism, also in your partnership evangelism. God will be with you up to the end of this world. புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவர் for their ministers, for their evangelists, what is the promise he gave me? இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Every day I am with you என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறதுக்கு திங்கள் 2 பேர், செவ்வாய் 2 பேர், புதன் 2 பேர், வியாழன் 2 பேர், வெள்ளி 2 பேர், சனி 2 பேர், ஞாயிற்றுக்கிழமையில 6 2 12ல ஒரு 2வது வராதா? வரட்டும், ஞானஸ்நானம் பெறட்டும், அவர்களும் போய் கண்ணி தரட்டும். சாட்சி கேட்டீங்க சாட்சி. ஆகையினாலே தேவனுடைய மகனே மகளே, இதுதான் பரலோக பொக்கிஷம். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். இதுதான் பரலோகத்திலே நிலைக்கும். ஆகவே go and preach the gospel, personal evangelism. Go with partnership for your relations. Give evangelism for them, or also in this world, everywhere, villages and society. God's presence welcomes you for His will of God. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கிறது. ஆகையினாலே இந்த வேளையில விசுவாச ஊழியத்துக்கு போகும் பொழுது பயம் வேண்டாம். ஒரு தடவை இந்த இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல கண்ணங்குடிங்கிற இடம், அங்க போனோட வீட்டுக்குள்ள நடத்துவேன். 2.5 மைல் நடக்கணும், 2.5 மைல் வரணும். அந்த நேரத்துல போய் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சகோதரியை பார்த்து, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன், இந்த வீட்டு கூட்டத்துக்கெல்லாம் வாரீங்க அப்படின்னு. அப்ப இந்த வயசு சரியா 23. அப்பவும் இந்த ஜிப்பா வச்சுட்டு தான் போடுவேன். அப்ப போட்ட பார்க்க ரொம்ப 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 ஒல்லியா இருப்பேன், ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அப்படி போய் பிரசங்கம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன். வருவேன். வரும்போது அந்த சகோதரி கூட்டத்துக்கு வர்றீங்களே, உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்லையா வாங்க அப்படின்னாங்க. சொல்லும் போது வாங்கன்னா என்ன காரணம் இருந்திருக்கும். நான் ஒரு நாள் திடீர்னு போயிட்டேன், போய் ஜெபம்னு போயிட்டு அந்த சகோதரி ஐயா ஐயா சீக்கிரம் ஜெபம் போயிடுங்கய்யா அப்படின்னாங்க. என்னங்க விஷயம்? என் புருஷன் வந்தாருன்னா எந்த ஊழியக்காரன் வந்தாலும் காலை முடிச்சு போடுவோம்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு வசனம் தெரியும், தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். அதான் கரெக்டு. அதுக்கு பிறகு சரி வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இயேசு நாமத்திற்கு ஜெபம் பண்ணி ஆமென் சொன்ன உடனே போனாய் வந்துருச்சு. வந்தா இவ்வளவு உயரம், மண்டை நல்ல மட்டமா பண்பு, உடம்பெல்லாம் முடி கரடி மாதிரியே இருக்கு. துண்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்காரு. சாத்தி வியாபாரி வியாபாரத்துல முடிச்சுட்டு சரி இவர் வாரம் கிச்சனுக்குள்ள ஓடி போயிடுச்சு. அந்த அம்மாவும் பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க கிச்சனுக்குள்ள ஓடி போயிடுச்சு. நடுவுருவ கடந்து அங்க என்னடா ஜெபம் பண்றாங்க. சரி போட்டு சரி உட்காந்து வரல அப்படி இங்க மூஞ்சே பார்க்கல. இங்க உட்காரம் அப்படின்னு இங்க உட்காரம் யார என்ன தொடர்ந்து நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. என்னடா கரெக்டா சொன்னாங்க, கரெக்டா வந்துட்டார, என்ன பண்றதுன்னு சொல்லி போட்டு உட்காரு. அவர் பாட்டு கேட்க பிடிக்காத வச்சு பிடிச்சாலும் போயிட்டு
முடிகிற வரைக்கும் இருக்க முடியுமா? அது என்னன்னு கேட்டா மதியம் இல்லாத கேள்வி என்னத்தையும் கேட்குது, அர்த்தம் இல்லாம. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்பா மனசு கண்ணை மூடிட்டேன். சரி இருந்தா பூர்வம் போனா பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு ஆண்டவரே கிரியை செய்யும். இப்பதான் ஆவியானவர் தேவை. சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து, எத்தனை வசனம் இருந்தாலும் அவர் அனுப்புற வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பனங்களுக்கு சமானம். நான் உன் வாயிலே வார்த்தையை போடுவேன், நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாத எளிமையா விடுங்க. நான் சிறுபிள்ளை தானே. அந்த நேரத்துல வாய திறக்கிறேன், அப்பொழுது வாயை திறந்து மனம் திரும்புன்னு சொன்ன மாதிரி வாயை திறந்து, ஐயா உங்களை நேசிக்கிறேன், ஆண்டு உங்களை வாலிப தம்பி கவனி, 12 வயசுலேயே ஊழியத்துக்கு தாத்தா பாட்டிக்கு ஊழியம் செய்தால் நான் கவனிக்கணும். ஐயா சொல்றாரு, ஐயா மாதிரி வந்த பிறகு செய்யலான்னு இல்லை, இப்பவே அவர் தந்த ஆலோசனை நிறைவேற்றணும். ஐயா நீங்க வந்து அதாவது உங்க வீட்டை சரி உங்களுக்கு எதுக்காக வந்தோம், நீங்க நல்லா இருக்கணும், உங்க நடைமுறை நல்லா இருக்கணும், உங்க பிசினஸ் நல்லா இருக்கணும், எல்லாம் ஆசீர்வாதம் பிரேயர் பண்ண வந்த ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பாருங்க. அவர் நிச்சயமா சாதாரணமா பேசுறேன், ஓரலாம் பைபிளை திறக்கவும் இல்லை, வசனமும் பேசுறேன். ஆவியின் கனி அன்பு பரிசுத்தாவே பேசணும்னா முகம் அப்படியே சிங்கம் மாதிரி இருந்த முகம் அப்படி சாஃப்டா மாறிடுச்சு, பசு மாதிரி மாறிடுச்சுங்க. மாறின உடனே சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு நேர் முழங்கால் இருந்தேன். எனக்கு அப்போ கூட மனசுல பயம், இது நாடகம் போடுறாரோ, ஒருவேளை கண்ணை மூடி ஜெபம் பண்ண இன்னும் ஆயிடுமோ. ஆனால் உண்மையிலே கண்ணை மூடுறது பயத்திலேயே கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சு ஆவேன் அப்படின்னு பார்த்தா ஆளை காணும் பார்த்தா பாக்குறேன், என்ன பார்க்க இவ்வளவு பேர் நின்றது கோழியா கத்துற பார்க்கணும். பார்த்தா காண தீட்டு பார்த்தா இவ்வளவு பெரிய மண்டை என் காலில் நடந்த சம்பவம். அன்னைக்கு அந்த படிப்பா வேதம் படிக்கிற நேரம் இருக்குது, கீதம் படிக்கிற நேரம் இருக்குது, அதுக்கு பிறகு இப்ப நீ கவனி. அப்போ அப்படி இப்படி போது என்னடா இது சூடு இல்லையே அப்படின்னு மத்தாப்பு வைக்கணுமா இருக்கணும், லேசா வச்சோம்னா சர்றது இருக்குது. அந்த மாதிரி இருக்கணுங்க, சாகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். மத்தாப்படத்தையும் வச்ச உடனே சர்றது அந்த மாதிரி இருக்கணும், கிளி மாதிரி. அப்படி இல்லாம இது இப்படி 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 இருக்கணும். வாணிப்பா இருக்கணும் கண்டிப்பா. அலையா சொல்லுங்க, கலங்களை தட்டு கத்திர என்னதான் வந்தாலும் சரி. பவுல் பக்கம் அப்படித்தான் இருந்தாரு, மத்தாப்பாரு. சரி அப்ப என்னன்னு கேட்டா நேரம் சரி இப்படியே விட்டுட்டு போயிடலாம், இந்த ஜென்மத்தை இப்படியே விட்டு நல்லது, எந்திரிச்சுக்கிட்டு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வைப்பாரு அப்படி படம் எந்திரிச்சுக்கிட்டாரு. எந்திரிச்சுக்கிட்டு மக்களே கன்னியாகுமரி பாஷை மக்கள் என்ன பிள்ளைகளை கூப்பிடுறது, மக்களே ஐயாவுக்கு டீ வாங்கிட்டு வாங்க, வடை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற. அப்பவும் நினைக்கிறேன் இது எதை கேள்வி பண்றாரு, நமக்கு என்ன வேணும் இப்படி பண்றாரு, இப்படி பேசின மனுஷன் அப்படின்னு பார்த்தா டீயும் வருது. நல்ல பிரச்சனை தொடர்ந்து கவனிச்சா தானே ஆசீர்வாதம். சாத்தா கொண்டு போயிடுவான், கேட்காத இதெல்லாம் சாட்சியெல்லாம் கேட்டு விசுவாசம் அடையாத கொண்டு போயிடுவான். அன்னைக்கு விசுவாசம் இன்னைக்கு வரல, இதை கேட்கணும். எங்கேயாவது போய் ஊர் சுத்துறதுக்கு என்ன எந்த கணக்குல சேர போதும் தெரியல. அப்ப என்னன்னா அந்த இடத்துல பார்த்தவங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தா டீ வருது, வடை வருது. சாப்பிட்ட பிறகு ஐயா போயிட்டு வர்றேன், வீட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுத்தாகி போயிடுச்சு. மத்தாப்ப கொடுத்துருன்னு கொசுவெல்லாம் பறந்துருச்சு, மத்தாப்பும் அமைந்துருச்சு. இதான் மெய்யான தீபாவளி. அப்போ உடனே அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவர் வழியில பாக்குற நல்லா விஷ் பண்றது, நான் அவரை பார்த்து விஷ் பண்றது, அப்படிங்க பயம் நீங்கி போச்சு.
ஓநாய்கிட்ட போகும்போது மேய்ப்பன் கூட வந்தா அந்த மேய்ப்பனுடைய வல்லமை நம்மை எய்ப்பவனை சாய்ப்பவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை உங்களுக்கு உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார் ஊழியம் செய்திடலாம் சாட்சி கூட முடிக்கிறேன். வேண்டிக் கொள்கிற ஊழியம், விசுவாச ஊழியம், அடுத்தது வீடு சந்திப்பு ஊழியம் இருக்குது. டிஃபரெண்ட் தாட். வாட் இஸ் தாட்? ட்ரை யுவர் ரூட். தட் இஸ் கிரேட். ஆனா இப்ப ரெண்டோட முடிக்கிறேன். ரெண்டாவது முடிக்கும் போது அது இன்னொரு காரியம் இருக்கு. ஓனாயிட்டு வரக்கூடாது, ஒருவர் உன்னோடு மேய்ப்பராக வருவார் அப்படின்னு. அதே சம்பவம் இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்காதவங்களுக்கு போய் சேரும், கேட்டவங்களுக்கு அது உறுதியாகும். இந்த நடுக்குத்தையே ஒரு முள்ளு காட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சு அம்மாஞ்சி ஒரு 15 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. சுவிசேஷம் சொல்றது கண்ணை மூடி சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அருவா பார்த்தா இவ்வளவு பெரிய அருவா ஒரே வீட்டுல வெட்ட அன்னைக்கே சட்ட கதை முடிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்க முடியுமா? வந்துட்டான் ஆடு வளர்த்தி, அதால குண்டு வளர்த்தி, இது ஒரு வண்டு வளர்த்தி, அப்படி வண்டு கருவண்டு மாதிரி இருக்குது. வந்து கிட்ட வந்த உடனே எனக்கு அந்த நேரத்துல சத்தத்துக்கிட்ட கண்ணை திறந்து அந்நிய பாஷை பேசுறேன். வளம்பல்ல பராக்கிரமம் ஆகினா பட்டக்குன்னு கத்திக்கிற போட்டான். பட்டக்குன்னு கத்திக்கிற போட்டு காலில் அப்படியே விழுந்துட்டான். முதல் கன்னியாகுமரி வந்து காலில் விழுந்து காப்பிட்டேன். இப்ப இடையில ஒருத்தர் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் விழுந்து போனேன். அது நல்லா இன்னும் நேற்று சொல்லி போற உங்களை வழியில பார்த்து விசாரிக்க விழுகிறீங்க பார்த்துட்டு போனாலே எனக்கு ரொம்ப இல்லாம நல்லா இருக்கு. நெத்தியில பட்டை போட்டிருக்கேன். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுவோமா முடிக்கிற நேரம் கவனிங்க. அந்த நேரத்தை சொல்லிட்டு போறாரு. அப்படி அப்படி இன்னும் அட்டில பார்ப்பாரு. இவர்கிட்ட சொல்றாரு, நம்ம ஜான் சந்தோஷ்ட சொல்றாரு. இவர்தான் சொன்னாரு, ஐயா நான் பார்த்துட்டு போனாலே எல்லாம் நல்லபடியா நடக்க, வெட்டியா நடக்க. கோயில்ல பூசாரி திரும்பி போட்டிருக்காரு. நான் எதிர ஒரு பூசாரி அவரை விஷ் பண்ணுவேன். அது என்னன்னு கேட்டா, அவர் உனக்கு முன்னே போகிறார், அவர் உன்னோட இருக்கிறார், உன்னை அனுப்புனாலும் உன் பின்னாலே வருகிறார். ஆண்டவரே உன் பெரிய ஆசீர்வாதமா இருப்பார். ஆனால் உன் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்களை கொண்டு இன்னொருத்தருக்கு அற்புதம் செய்து உன் காலடியில தேவையை கொண்டு போடுவார். நீ அமர்ந்திருக்கும் அவருடைய பாவையாக இருக்கலாம். மனவாட்டி பாவைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த ஆள் அறுவாட திங்கிற போட்ட அந்த கூட்டத்துக்கு இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. ஒரு விசுவாசம் உண்டாச்சு. அனைவருக்கு விசுவாசம் உண்டாகியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. எல்லாரும் படிங்க. அப்போஸ்தலர் 4:13. பிரதர்ஸ் படிங்க, சிஸ்டர்ஸ் படிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அன்எஜுகேட்டட், அடுத்தது வேதனை உள்ளவர்கள் என்று கண்டு சாதாரண மந்தமான ஆட்கள், அடுத்தது அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும். இயேசுவோடு இருந்த போதும், இயேசு உன்னோடு இருந்த போதும் பூவோடு சேர்ந்த நாளும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? அதற்கு சோதரம். இயேசுவோடு இருக்கிற அர்த்தம் என்ன? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுக்க. யோவான் சுவிசேஷம் அதற்கு சோதரம் 7ஆம் வசனம் படிங்க.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். This is the presence of God. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ automatically blessings will come. This is one true word of Jesus. Finally, I want to conclude my message. பிடிக்க போறேன். இப்பொழுது நீங்க பிடிக்க வேண்டியதை பிடிக்க போறீங்க. லூக்கா 10 இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், பிளஸிங் சப்ஜெக்ட். லூக்கா 10. அதோட பாஸ்டர் நீங்க வாயை பொத்து நீங்க சொல்லாமலே ஆண்டவரை கெத்தா முடிக்க போறாரு. லூக்கா 10 4ஆம் வசனம் படிங்க. ஓனாய்க்கு கவனம்னு சொன்னாரு. அதை படிச்சா கவனிச்சிட்டோம். கர்த்தர் மேய்ப்பனம் பாதுகாத்துக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன். 4ஆம் வசனம் நல்லா படிங்க. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் விடவும் வேண்டாம். லூக்கா 22 வாரத்தை சட்டுப்புட்டு வாசித்து முடிப்போம். லூக்கா 22 அந்த 22 அதிகாரத்தை கண்டு அந்த 22 அதிகாரத்திலிருந்து 35ஆம் வசனம் எல்லாரும் படிங்க. Brothers and sisters, please read with me loudly. இன்னும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் மாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். ஒன்றும் குறைவாக இருந்தது. 170 ரூபாய் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்த போது சொந்த வீட்டுக்காரரு பாதி வீட்டு தந்தார். பிறகு அடுத்த பாதி வீட்டு தந்தார். விற்கும் போது பாசல் கொடுத்தா பணம் வரணும்னு சொல்லி இன்னொருத்துக்கு வித்துட்டார். ஆனா ஆண்டவரே இந்த இடத்த தந்தா தாங்க வேற சாத்தான் பொருட்டே இருக்கும். ஒரு முழங்கால போட்டு ஜெபம் பண்ண 3 வருஷம் கையில ஜெபத்தையே வச்சிருந்தார். இந்த இடத்தினுடைய மதிப்பு 3 கோடி. இது 3 லட்சத்துக்கு வாங்கப்பட்டது 600 ஸ்கொயர் ஃபீட்டு. இதனுடைய இது 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதனுடைய அளவு 1.25 கிரவுண்டு. இதனுடைய எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணி இதுவரை காத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் நல்லவர். ரைட் சைடு தேர் இஸ் டவர், left side here is place here to cover, center God's power, front and back forever இருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான விசுவாசம் என்னன்னா, ஒரு சின்ன காரியத்தை துவைக்கிறது பெரிய காரியமாக்குகிற வரைக்கும் ஒரு கடுகு விதையை மரமாக்கி பறவைகள் வந்து அடையத்துக்கு கூடாக மாற்றுகிறதை குறைத்து கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், மலைகளும் பெயர்ந்து போகும் என்று சொன்னவர். தாத்தா சொத்தோ அப்பா சொத்தோ எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் கிருபையினால எல்லாம் அவரே பொறுப்படுத்தி சின்ன சின்ன காரியத்துக்கும் தேவைகளுக்கும் ஒரு முகத்தை பார்த்து பழக வைத்து எத்தனையோ பாடுகள் இருந்தாலும் பவுலுக்கு ஒரு முள்ளோடு ஒரு சொல்லும் கொடுத்து தில்லாறு நிறுத்தினவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஊழியத்தை இங்க துவங்கணும், செவ்வாய்க்கோட்டை ஊழியம் துவங்கணும், உள்ரம்பாக்கத்தை துவங்கி 3வது ஒருத்தர் கொடுத்தோம். எத்தனையோ ஊழியர்கள் போனார்கள். ஆட்சி அங்கீரம் தனியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேரும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் யாருடைய வேலை என்பது உங்களுடைய வேலை. ஆகவே உங்களுடைய வேலைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் உள்ள போடு, ஆடு குட்டி போடுன்னு சொல்றார். இந்த ப்ரொசீஜரை திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்லும் போது உங்களுக்கு கிடைக்கிற தீர்க்க தரிசன பிளஸிங் என்னன்னா, ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. சுட்டி காட்டுற, உனக்கு பணப்பை இல்லாம அனுப்புன, சாமான் பை இல்லாம அனுப்புன, செருப்புகள் பாத்திரத்தை அனுப்புன, அப்பொழுது குறைவு இருந்தது. அனுப்பின பிறகு இப்ப குறைவு இருக்கா? ஐயா இல்லவே இல்லையா, நாங்க உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஊழியத்துக்காக போனோம், எங்களை கர்த்தர் இங்கோட்டு உயர்த்தி ஆசீர்வதித்தீர்னு சொல்ற அளவுக்கு இயேசு உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவருக்கு முன்னே இந்த சாட்சி விளங்கிறது. அறையிலே சொல்லுவோமா? ஒன்னே இயேசு உயிரோடு எழுந்த பிறகு இன்னைக்கு அந்த சாட்சி விளங்குங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த லூக்கா 22:35 மாதிரி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கடைசி வாசி முடிப்போம். அப்போஸ்தலர் 4 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
33ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் தயவு செய்து வாசிக்கணும். வாசிக்க முடியுது. அப்போஸ்தலர் 4:33 முதல். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் 12 பேரும் மிகுந்த பலமாய் படிப்படியா கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது சாட்சி பலமா கொடுக்கிறார்கள். சாதாரண கிருபை இல்ல, பூரண கிருபை. எல்லாமே வாழ்க்கை கிருபை தான். என் ஊழியம் கிருபை, என் பாடுகள் மத்தியில ஜீவிக்கிறது கிருபை, ஊழியம் செய்யறது கிருபை, வாழ்றது கிருபை, என் தேவைகள் சந்திக்கப்படுறது கிருபை, எல்லாமே கிருபை. அதுக்கு மேலதான் பூரண கிருபை. அதையிலே சொல்லுவோமா? 14ஆம் வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை ஒரு நிலை இருக்கிறவங்க கொடுக்க முடியுமா? ஒரு வீடு இருக்கிறவங்க கொடுக்க முடியுமா? நிலங்கள் தாராளமா கிடைக்கிறது, வீடுகள் தாராளமா கிடைக்கிறது. அதை உடையவர்கள் அவைகளை விட்டு விற்கப்பட்டவைகள் கிரயத்தை கொண்டு வந்து, நம்ம கஷ்டப்படுற ஏரியா வேண்டாம் வந்து வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லாம அதை விட்டு கிரயத்தை கொண்டு, ஐயா வாதத்துல வச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, வாட் a glorious experience in ministry, ஏற்றுக்கிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வாதத்திலே வைத்தார்கள். அவர்களுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தாரு. பிச்சைக்காரர்கிட்ட பொண்ணு வெள்ளி இல்லைன்னு சொல்லி அற்புத வல்லமாக விளங்க செய்தார். பொண்ணு வெள்ளி பையில இல்லை, அதுக்காக கையில் இல்லாமல இருந்தது. கூட இருந்தவங்கள வாங்கப்பா, நல்ல ஊழியம் செய்தீங்க, ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, கொஞ்சம் கொண்டு போங்க, நீங்க உங்களுக்காக இந்த பிளஸிங் வந்திருக்கு, இதை வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் கொடுக்குறோம், வாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு சாப்பாடை கொடுக்குறோம், உங்களுக்கு வேற என்ன வேணும், இந்த மாதிரி வந்திருக்கு ஊழியத்துல இதை கொடுக்குறோம். அதான் அப்போஸ்தலர் ஊழியம். அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது முதல்ல தாழ்மையோடு செய்தாங்க, கீழ்ப்படுதலோடு செய்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் டு ஹெவன்லி க்ளோரி. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டு பிளெஸிங்ஸ் த்ரூ தி மினிஸ்ட்ரி. எல்லாம் படிப்படியா மினிஸ்ட்ரியின் மூலம் வந்தது. அவங்க எல்லாம் பேதுருவோட சேர்ந்து எருசலேமில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த பேதுரு தலையில் விட்டா போறாரு, அவர் சந்தோஷமா கொடுத்தார். அதனால ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தவர்களுக்கு இந்த மினிஸ்டர்ஸ் கிரவுட் maintain everything in their family by ministry of ministerious blessing. ஊழிய சம்பந்தமான ஆசீர்வாதம். எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தேவையானது அது எடுத்து சொல்லியிருக்கு, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் 34 கடைசி படிங்க. அவர்களில் அப்போஸ்தலர் 4:35 கடைசி. இயேசு உயிரோடு இருக்கும் போதும் ஒன்றும் குறையதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசு செத்து போய் உயிர் தெழுந்த பிறகும் அந்த கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஜீசஸ் அது ஒன்றும் குறைவா இருந்தது. எனக்கு நீ இல்லையே, எனக்கு நான் அதிகம் இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே. சிவா இயேசு நாமத்துல சாத்தா வெட்கப்படுற மாதிரி அவன் ஏதாவது வச்சிருந்தா அந்த முள்ளு வச்சிருப்பாரு. எதுக்கு உனக்கு தில் அப்பதான் வரும்னு. மத்தாப்பு சாதாரண பேர்ல தீபிச்சில பேர் வாங்கிறோம், சர்வல் எரியணும். அதனால சுடனடியாக வச்சிருக்கேன். அதனால என்ன வந்தாலும் இன்பமோ துன்பமோ அவரை ஆசீர்வாதமாக எண்ணி மகிழ்ச்சியாக நீங்க இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு உங்களுக்கு மாத்திரம் வாழாம கர்த்தருக்காக வாழ தீர்மானிங்க. அதை எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவர் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை, சாப்பாட்டு பாத்திரத்தை சுமந்துகிட்டு என் பிள்ளைகளுக்கும் வருவனருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். வெறுமனே வந்து தொழுது கொண்டு போகிறது அல்ல. I am worshiping Lord with winning souls. I am worshiping my God in the church with winning souls. வாங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்று சொல்லுகிறபடி கர்த்தர் இந்த பிளஸிங் வாக்கு தத்துவத்தின்படி என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தருணத்தை கொடுப்பார், பிறகு தாராளமாய் கொடுப்பார். ஒரு தடவை ஜோசப்னு ஒரு தம்பி இருந்த போது வேலை இல்லையா, இன்ஜினியர் அப்பா இல்லைன்னு சொல்லிடுறேன், வா ஓடியா, ஓடியதுக்கு போற நேரம் வந்துட்டான், ஓடியா
கூப்பிட்டு போன 2 நாள்ல இன்னொருத்தர் கூப்பிட்டு பிபிசி டோர் போடுறது சொல்லிட்டு ஒரு டோருக்கு 100 ரூபா சம்பளம். இன்னைக்கு புல்லட்டு பைக்லாம் வாங்கிட்டு ஊர் ஊரா டோர் போடுறாரு. இன்னைக்கு அந்த கடையிலே முக்கியஸ்தர் ஆகிட்டாரு, பெரிய ஆள் ஆகிட்டார். நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்லா இருக்கிறார். இப்ப என்னன்னா கொஞ்சத்துல உண்மையாயிரு. கொடுக்கப்பட்ட நேரத்துல மனைவியை கூட்டு போ, சகோதரரை கூட்டு போ, புறப்பட்டு போ, தனியா போ, ஊழியம் செய். கர்த்தருக்காக அறுப்பு மிகுதி. வேதாட்களை கொஞ்சம் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த ஜனத்தொகைக்கு 12 not enough, selected 12 enough, not enough, 70 also we want, I want அப்படின்னு ஜீசஸ் சொன்னார். today 70 enough அப்படி சொல்ல முடியுமா? 70 is not enough. 7,000 7 lakhs also not enough. ஆகையினாலே ஆண்டவரே பூரணமாக இன்னும் எவ்வளவாக நான் செய்ய, இத்தனை தேசத்தில் எவ்வளவு இருக்கிறது, என்னால் முடிந்த வரைக்கும் தனித்து என் வாழ்க்கையிலே நான் தனித்தால் ஊழியம் செய்வேன். குடும்பங்களுக்கு நடுவிலே ரட்சிக்கப்படாத ஊழியம் செய்வேன். என்னுடைய உறவினர்களுக்கு ஊழியம் செய்வேன். வேலை ஸ்தலத்தில் ஊழியம் செய்வேன் என்று முதலாவது வேண்டிக் கொள்ளுகிற ஊழியம். 2வது விசுவாச ஊழியம். வேண்டிக் கொள்ளுகிற ஊழியத்திலே பிரேயர் வித் பிராக்டிஸ், பிராக்டிக்கல். விசுவாச ஊழியத்திலே சேஃப்டி அண்ட் ஃபெய்த். சேஃப்டி அண்ட் ஃபெய்த் 2 குறிப்புக்காக இன்றைக்கு முடிக்கிறேன். கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 எல்லாம் எழுந்திருப்போம். இன்பம் வருமோ மயக்காதே, வருமோ கலங்காதே. 1 2 3 4. இன்பம் வருமோ மயக்காதே, கலங்காதே. இன்பம் துன்பம் இவை இரண்டும் நிலையில் நமது வாழ்க்கையே. இன்பம் துன்பம் இவை இரண்டும் நிலைகளே. இன்பம் துன்பம் இவை இரண்டும் நிலையில் நமது வாழ்க்கையே. இயேசுவின் அன்பு நிரந்தரம் மகிமையே. எல்லாம் பாடுவோம். இயேசுவின் அன்பு நிரந்தரம் மகிமையே. இன்பம் வருமோ மயக்காதே, இன்பம் வருமோ கலங்காதே. கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சீக்கிரம் போறதுக்காக அங்க